Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ்ல ரீடிங் பண்ணணும், இங்கிலீஷ் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேசிக்கா இந்த 3 ஸ்டேஜஸ், இந்த 3 விஷயத்த நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டாலே தமிழை நாம எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறோம், எழுத்து கூட்டி எழுதுறோமோ சேம் அதே மாதிரி இங்கிலீஷையும் நம்மளால எழுத முடியும். ஸோ இந்த 3 முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா கத்துக்க போறோம். இங்கிலீஷ் வந்து நீங்க எழுதணும் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ்ல வந்து எப்படின்னா தமிழ்ல எழுத்துக்கும் எழுத்தோட உச்சரிப்பும் சேம், அதாவது ஒரே ஒரு உச்சரிப்பு தான் இருக்கும், ஒரு எழுத்துக்கு ஒரு உச்சரிப்பு தான் இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல வந்து 26 எழுத்து தான் இருந்தாலும் 26 எழுத்துக்கும் மொத்தமா 44 சவுண்ட்ஸ் வந்து இருக்கு. இது வந்து ஃபோனட்டிக் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 44 சவுண்டும் இது இல்லாமே நம்ம 2 எழுத்துக்கள்லாம் சேர்ந்து ஒரு சவுண்ட் வச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து படிப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து 26 எழுத்துக்களுக்கு 44 உச்சரிப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம உச்சரிப்புகள் வந்து ஒரு 2 எழுத்து 3 எழுத்தெல்லாம் சேர்ந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஒரு சில உச்சரிப்பெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். அதே மாதிரி ரூல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல லெட்டர்ஸ் கம்மியா இருந்தாலும் அதோட சவுண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ரீடிங் ரைட்டிங் பண்றதுக்கு. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத வாங்க இன்னைக்கு டீட்டெயிலாக கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல்ல நிறைய ரீடிங் ரைட்டிங்கான வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து 3 ஸ்டேஜ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற 3 ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அல்பபெட் லெட்டர்ஸ் மொத்தமா 26 எழுத்துக்கள் வந்து இருக்கு. அதுல 5 எழுத்துக்கள் வவல்ஸ். அதாவது இந்த அல்பபெட்டை 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு வந்து வவல்ஸ், இன்னொன்னு வந்து கான்சனன்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். வவல்ஸ் அப்படின்றது தமிழ்ல எப்படி உயிரெழுத்து மெய்யெழுத்து படிக்கிறோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இங்கிலீஷ்ல வவல்ஸ் அப்படின்றது உயிரெழுத்துக்கள், கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறது மெய்யெழுத்து. அப்போ உயிரெழுத்து எத்தனை இருக்கு? 5 இருக்கு. மெய்யெழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 21 இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து 3வது ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த எழுத்துக்களோட உச்சரிப்பு. ஓகே, தமிழ்லையும் நம்ம பார்த்திருப்போம் உயிரெழுத்துகளுக்கு குறில் உச்சரிப்பு இருக்கு, நெடில் உச்சரிப்பு இருக்கு. ஓகே, குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல படிப்போம். இப்ப ஆ ஆ அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, குறில் நெடில் அந்த மாதிரி உச்சரிப்பு அந்த எழுத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு உச்சரிப்பு தான் இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல இந்த 5 வவல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 5 வவல்ஸ்லயும் உங்களுக்கு ஷார்ட் சவுண்டும் இருக்கு, லாங் சவுண்டும் இருக்கு. அதே வவல் தான், அதுக்கு லாங் சவுண்டும் இருக்கு, ஷார்ட் சவுண்டும் இருக்கு. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி மீதி வந்து இந்த கான்சனன்ட்டுக்கெல்லாம் என்ன சவுண்ட் வருது அப்படின்றதையும் இந்த சவுண்ட்ஸ் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ப்ராக்டிஸையும் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து ஈஸியா லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இதுல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ 5 வவல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அதுல நீங்க அடிஷனலா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையுமே உயிர் எழுத்தோ உயிரெழுத்தோட உச்சரிப்போ இல்லாம ஒரு வார்த்தைகள் கூட வராது. இங்கிலீஷ்ல இருக்க வேர்ட்ஸ்ல கண்டிப்பா ஒரு வவல் லெட்டரோ இல்லைன்னா வவல் சவுண்ட் வந்து வரும். ஓகே, ஸோ வவல் லெட்டர் வரல, வவல் சவுண்ட் வரும் அப்படின்னா ஒரு சில கான்சனன்ட் எழுத்துகளுக்கு வவல் சவுண்ட் இருக்கு. அதுல முக்கியமானது இந்த வை. வை அப்படின்றது உங்களுக்கு 2 விதமான வவலோட சவுண்ட் வந்து வரும். இ அப்படிங்கிற சவுண்டும் அதே மாதிரி ஐ அப்படிங்கிற சவுண்டும் வரும். ஸோ இதை ஏன் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னா, ஒரு சில வேர்ட்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி வவல்ஸ் லெட்டர்ஸே இல்லை, ஆனா அங்க வந்து வவல் சவுண்ட் வருமா வராதா, வார்த்தைகள் இருக்கா இல்லையா, அந்த டவுட் கிளியர் பண்றதுக்காக தான் இந்த விஷயம். ஓகே, ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வவல்ஸோட சவுண்ட் கத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கான்சனன்ட்டோட சவுண்டு, அதுக்கு அடுத்து கான்சனன்ட்டும் வவலும் சேர்த்து எப்படி படிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நான் வவல்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஷார்ட் சவுண்டுன்னு இருக்கு, லாங் சவுண்டுன்னு இருக்கு. ஸோ ஷார்ட் அப்படின்றது குறில் உச்சரிப்பு, லாங் சவுண்ட் அப்படின்றது தமிழ்ல நெடில்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உச்சரிப்பு. ஸோ ஏக்கு வந்து ஆ அப்படிங்கிற சவுண்ட் இல்ல, அ அப்படிங்கிற சவுண்டு தான் ஷார்ட் சவுண்டு. அ ஏ இ ஓ ஆ இதெல்லாமே ஷார்ட் சவுண்டு. லாங் சவுண்டு நெடில் உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த எழுத்துக்கெல்லாம் நம்ம என்ன பேர் சொல்லுவோமோ அதுதான் லாங் சவுண்டு, நெடில் சவுண்டு. ஓகே, இதை எப்படி சொல்லுவோம்? இந்த எழுத்த ஏ வருதா, அதே மாதிரி இது என்ன எழுத்து ஈ வருதா, அதே மாதிரி பாருங்க ஐ ஐ ஓ ஓ. யூக்கு லாங் சவுண்ட்ல 2 இருக்கு, ஒன்னு யூ அப்படிங்கிற சவுண்டும் இன்னொன்னு ஊ அப்படிங்கிற சவுண்டு. ஓகே, ஷார்ட் சவுண்ட் மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். லாங் சவுண்டை ஈஸியா டிப்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், அந்தந்த எழுத்தோட பேர் தான் லாங் சவுண்ட்ல வரும். ஏ இ ஐ
ஓ யூ உ. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாருங்க கான்சனன்டோட சவுண்டு. ஓகே, நம்ம 5 வவல்ஸோட சவுண்ட் வந்து பார்த்துட்டோம். இப்போ கான்சனன்டோட சவுண்டு. பியோட சவுண்டு இப் இப் ப அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 சவுண்ட் இருக்கு, இக் இஸ். இது என்னன்னா ஹார்ட் சவுண்டு சாஃப்ட் சவுண்ட் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு அடுத்து நான் வந்து வவல்ஸோட சேர்த்து சொல்லும் போது உங்களுக்கு ஏன் இந்த 2 சவுண்ட் வருது அப்படின்றது புரியும். இக் இஸ். டிக்கு இட் ட் ட். இஃப் இஃப். ஜிக்கும் அதே மாதிரி 2 சவுண்ட் இருக்கு, இக் இஜ் இக் இஜ் இஹ் இஜ் இக்கு இல் ம். தமிழ்ல வந்து எப்படி நம்ம இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் சொல்றோமோ சேம் அதே மாதிரி தான் தமிழ் எழுத்துக்கள் இருக்க ஈக்குவலான இங்கிலீஷ் எழுத்துக்களுக்கான உச்சரிப்பு தான் இது. இதுல வந்து பிக்கும் பிக்கும் நம்ம உச்சரிப்பு டிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி சியோட இக்கு அப்படிங்கிற சவுண்டுக்கும் ஜிக்கு வந்து இக்கு 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 அப்படின்னு சொல்லணும். இது இப்பு. ஓகே, பிக்கு சொல்லும் போது இப்பு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரிதான் டிக்கும். ஸோ எழுத்து நம்ம மென்ஷன் பண்றது ஒரே மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவோம். அதை உச்சரிக்கிற விதம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல தான் நீங்க டிஃபரன்ஷியேட் வந்து பண்ணிக்கணும். இக் இஸ். இன் அப்படிங்கிறது எந்த எண் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், எந்த இன் வேணாலும் போட்டுக்கலாம். எல்லா நாக்குமே வந்து எண் தான் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இட்டு எக்ஸ்க்கு வந்து அப்படின்ற சவுண்டு, வைக்கு இ கான்சனன்ட் சவுண்ட் வந்து இ, ஜெட்டுக்கு இஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கான்சனன்ட்டுக்குலாம் என்னென்ன சவுண்ட் வந்து வரும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம பேசிக்கா என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு, வவல்ஸ் இருக்கு, கான்சனன்ட் இருக்குன்னு கத்துக்கிட்டோம். வவல்ஸ் என்னென்ன எழுத்துக்கள், கான்சனன்ட் என்னென்ன எழுத்து, அதோட சவுண்ட்ஸ் வந்து கத்துக்கிட்டாச்சு. ஸோ அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கான்சனன்ட் இருக்கு இல்லையா, இது வந்து வவலோட சேரும் போது எப்படி சவுண்ட்ஸை நம்ம வந்து மாத்தி படிக்கணும் அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வேர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தனித்தனியா இருக்காது. ஒரு வேர்டு, ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் BANK அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து பாருங்க, இந்த பிக்கு அடுத்தது ஒரு வவல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பியோட சவுண்டையும் இந்த ஏயோட சவுண்டையும் நம்ம எப்படி மாத்தி படிக்கணும் அப்படின்றத நம்ம உயிர்மை உச்சரிப்பா மாத்துறத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுதான் 3வது முக்கியமான விஷயம். ஸோ அதை தான் நம்ம அடுத்து வந்து Z வரைக்கும் பார்க்க போறோம். இதுல வந்து ஷார்ட் சவுண்டு, லாங் சவுண்டுன்னு சொல்லி நான் 2யுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்ப ஷார்ட்ல வரும்போது எப்படி சவுண்ட் உச்சரிப்பு வரும், லாங்ல வரும்போது எப்படி வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதை பார்த்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எப்படி படிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்களும் அதே மாதிரி மெத்தட்ல ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இங்க வந்து பர்ன் மட்டும் நான் கொடுத்துருப்பேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரும்னா ப அ ப ப. இப்ப அந்த அ அப்படிங்கிற எழுத்தை வந்து நமக்கு தமிழ்ல ஆண்டு தான் மென்ஷன் பண்ண முடியும், வேற எழுத்து இல்ல. அதனாலதான் நான் உங்களுக்கு ஆ மென்ஷன் பண்ணியிருக்கேன். அ அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கணும். ப பே பி போ ப. ஓகே, ப அ ப ப ஏ பே இப் இ பி ப ஓ போ ப ஆ ப. அதே மாதிரி லாங் சவுண்ட் பாருங்க, ஏங்கிற சவுண்ட் ப ஏ பே இப் இ பி ப ஐ பை ப ஓ போ. இது போ, அது போ. ஓகே, ப யூ பியூ பியூ பு உ பூ. ஸோ இது வந்து நீங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இப்படி எழுதி கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் வந்து இதுல மென்ஷன் பண்ணல, உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து அந்த மாதிரி கூட நீங்க எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்க சி. ஸோ சிக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் 2 சவுண்டு ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரூல் என்ன அப்படின்னா, சியும் ஈயோட வரும்போதும் சி ஐயோட வரும்போதும் சிக்கு வந்து இக்குன்ற சவுண்டு வராது, இஸ்ன்ற சவுண்டு தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CITY, இந்த வேர்டை நம்ம சிட்டி அப்படின்னு சொல்லி படிப்போம். ஓகேங்களா, கிட்டி அப்படின்னு படிக்க மாட்டோம், இக்குன்ற சவுண்டு வராது. அப்போ இங்க சி ஐ கூட வரும்போது இஸ்ன்ற சவுண்டு இருக்கு, ஈக்கும் இஸ்ன்ற சவுண்டு இருக்கு. ஓகே, 2 சவுண்டு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி ஏ ஓ யூ 3 எழுத்தோட வரும்போதும் நம்ம இக்குன்ற சவுண்ட் தான் கொடுக்கணும். அப்போ இக்கு அ க, ஜ ஏ ஜே ஜன்ற சவுண்ட் தான் வரும், ஸ். ஓகே, ஜே ஜ இ ஜி கு ஓ கோ. இது வந்து உங்களுக்கு கோன்ற ஷார்ட் சவுண்டு தான் வந்து வரும்.
அதே மாதிரி இக்கு ஆ கா, இக்கு ஏ கே, இஸ் இ ஜி, ஸ் ஐ ஜை, இக்கு ஓ கோ, கு யூ கியூ, கு உ கு. ஓகே, இது ரெண்டும் உங்களுக்கு சாஃப்ட் சவுண்டு, மீதி இருக்க மூணும் ஹார்ட் சவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டியோட சவுண்டு ட, டு அ ட, டு ஏ டே, இடு இ டி, இடு ஓ டோ, இடு ஆ டா. லாங் சவுண்டு பாருங்க, இடு ஏ டே, இடு இ டி, டு ஐ டை, டு ஓ டோ, டு யூ டியூ, டு உ டு. தமிழ்ல மாதிரி நமக்கு லாங் சவுண்டு நோட்டி ரொம்ப நெடில இழுக்கணும் அப்படின்றது இல்லை. ஷார்ட் சவுண்டு கொஞ்சம் ஷார்ட்டா வரும், லாங் சவுண்டு அதோட கொஞ்சம் லாங்கா வரும், அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து டை, இப்போ டே அப்படின்னா டே அப்படின்னு இருக்கக்கூடாது, டே அந்த மாதிரி ஷார்ட்டா தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். அதே மாதிரி எஃபோட சவுண்டு இஃப் இல்லையா, அப்போ இஃப் அ ஃப, ஃப, இஃப் ஏ ஃபே, இஃப் இ ஃபி, இஃப் ஓ ஃபோ, இஃப் ஆ ஃபா, இஃப் ஏ ஃபே, ஃபி, ஃபை, ஃபோ, ஃபியூ, ஃபு. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எஃபோட சவுண்டோட சேரும்போது இப்படி படிக்கணும். அடுத்தது வந்து ஜி. அடுத்தது ஜி கூட வரும்போது ஜிக்கும் ஹார்ட் சவுண்டு சாஃப்ட் சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சவுண்டு இருக்கு. இ கூடயும் ஐ கூடயும் வரும்போது இஜ் அப்படிங்கிற சவுண்டும், ஏ ஓ யூ மூணு எழுத்தோட வரும்போது இக் அப்படின்ற சவுண்ட் வந்து கொடுக்கணும். க, ஜே, ஜி, கோ, க. லாங் சவுண்டு கே, ஜி, ஜை, கோ, கியூ, கு. ஜேயோட சவுண்டு இஜ் அப்படிங்கிற சவுண்டு, இஜ் அ ஜ, ஜ, ஜே, ஜி, ஜோ, ஜா, ஜே, ஜி, ஜை, ஜோ, ஜூ, ஜூ. ஓகே, ஸோ அடுத்தது வந்து கே. கேயோட சவுண்ட் என்னது, இக்கு, கு அ க, கே, கே, கி, கோ, க, கே, கி, கு ஐ கை, இக்கு ஓ கோ, கியூ கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எல். எல்லோட சவுண்ட் என்னது, இல், ல் ஆ லா, லே, லி, லோ, லா. ஸோ இது வந்து இல் ஆன்னு படிச்சிங்கன்னா ல, ல அப்படின்னு படிக்கணும். ஓகே, இது லே, லென்ஸ், லென்ஸ். ஓகே, அந்த மாதிரி. அடுத்தது பாருங்க, இல் ஏ லே, லீ, லை, லோ, லியூ, லூ. நெக்ஸ்ட் ஒன் எம். ம் அ ம, ம, மே, மீ, மோ, மா. லாங் சவுண்டு மே, மீ, மை, மோ, மியூ, மூ. ஓகே, இப்போ மியூ அப்படிங்கிறதுல எக்ஸாம்பிள் பாருங்க, எம்யூஐசி, மியூசிக், மியூசிக், மியூசிக். ஓகே, அடுத்தது என்னோட சவுண்டு இன். அ ந, நெ, நி, நோ, நா, நே, நீ, நை, நோ, நியூ, நு. நெக்ஸ்ட் ஒன் பி. ப, 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 பே, பி, போ, பா, பே, பி, பை, போ, பியூ, பூ. ஓகே, PULL, புல், புல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இப்போ யூ சவுண்டுல ஊ சவுண்டு வரும், பூ, புல். ஓகே,
அடுத்தது பாருங்க கியூ. கியூவோட சவுண்டும் இக்கு அப்படிங்கிற சவுண்டு தான் வந்து வரும். கு ஆ கே கே கி கு கா கே கி கை கோ கியூ கு. நெக்ஸ்ட் ஒன் ஆர். ஆரோட சவுண்ட் என்னது? இர். ஆ ர ரே ரி ரோ ரா ரே ரி ரை ரோ ரியூ ரு. ஓகே. அடுத்தது வந்து எஸ். எஸ்ஸோட சவுண்டு இஸ் அப்படிங்கிற சவுண்டு. இஸ் ஆ ச சே சி சோ சா. இதுவே லாங் சவுண்டு சே சி சை சோ சியூ சு. ஓகே. அடுத்தது வந்து டி. டீக்கும் டிக்கும் நான் டிஃபரன்ஸ் முன்னாடியே சொன்னேன். டிக்கு வந்து இட்டு, டீக்கு எட்டு. டு ஆ ட டே டி டோ டா டே டி டை டோ டியூ டு. அடுத்தது வி. விக்கும் டபிள்யூக்கும் ஒரே மாதிரி சவுண்டு தான். வியோட சவுண்டு இவ் தான், டபிள்யூக்கும் இவ் தான். இவ் ஆ வ வே வி வோ வ வே வி வை வோ வியூ வு. நெக்ஸ்ட் டபிள்யூ. சேம் அதே மாதிரி சவுண்டு தான் இங்கேயும் உங்களுக்கு வந்து வரும். வ வே வி வோ வ வே வி வை வோ வியூ வு. நெக்ஸ்ட் எக்ஸ். எக்ஸோட சவுண்டு இக்ஸ் அப்படிங்கிற சவுண்டு. ஸ் ஆ ச சே சி. அடுத்தது சோ ச இக்ஸே சி சை சோ சியூ. ஓகே. அடுத்தது வந்து பாருங்க ஒய். இ ஆ ய ஏ இ யோ யா ஏ இ யை யோ யூ யு. லாஸ்ட் ஒன் ஜெட். ஜெடோட சவுண்டு வந்து இஸ் அப்படிங்கிற சவுண்டு. ஸ் ஆ ஜ ஜே ஜி ஜோ ஜ. லாங் சவுண்டு ஜே ஜி ஜை ஜோ ஜியூ. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 3 ஸ்டேஜ் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்ல வந்து அல்பபெட்ஸ்ல வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு, வவல்ஸ் எத்தனை இருக்கு, கான்சனன்ட் எத்தனை இருக்கு, வவல்ஸோட சவுண்டு, லாங் சவுண்டு என்ன இருக்கு, ஷார்ட் சவுண்டு என்ன இருக்கு, நெக்ஸ்ட் வந்து கான்சனன்ட்டோட சவுண்டு, அதுக்கப்புறம் கான்சனன்ட்டும் வவலும் சேர்ந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ், அதாவது உயிர்மை உச்சரிப்பா எப்படி மாற்றி படிக்கிறது. ஸோ இது உங்களுக்கு கிளியரா இந்த லெசன்ல புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லெசன் கொஞ்சம் லென்த்தா இருந்தாலுமே உங்களுக்கு எல்லா சவுண்ட்ஸும் கிளியரா இருக்கும். இந்த 3 விஷயம் பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால ஈஸியா இங்கிலீஷ் எழுதவும் படிக்கவும் முடியும். இன்னும் அடுத்தடுத்த நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். சேனலை மிஸ் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.